ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் விடிய விடிய மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், சென்னை முழுவதுமே பரவலாக இரவில் விட்டுவிட்டு மழை பெய்திருக்கிறது. ஏதேனும் இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? எந்தெந்த இடங்கள்லாம் மழை பொழிவு இருந்தது? அது குறித்த விவரம் இருக்கா? விக்னேஷ், சென்னையை பொறுத்தவரையில் நேற்றைய தினத்திலிருந்து மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய இரவு விடிய விடிய சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது. அதிக அளவில் மழை இல்லாவிட்டாலும் தொடர்ந்து இந்த மழை சாரல் மழையாகவும் லேசான மழையாகவும் பெய்து கொண்டிருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றே சொல்ல வேண்டும். இருந்தபோதிலும் நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய நந்தனம் பகுதியில் தற்பொழுதும் சாரல் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் இந்த சாரல் மழையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற நிலைதான் இரவு முழுவதும் விடிய விடிய சென்னை வேளச்சேரி, எழும்பூர், சென்ட்ரல், தியாகராய நகர், நந்தனம் உள்ளிட்ட பல இடங்களிலும் மழை சாதாரண சாரல் மழையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தபோதிலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றே சொல்ல வேண்டும். சென்னையை பொறுத்தவரையில் சாலை போக்குவரத்தில் முக்கியமாக 22 சுரங்க பாதைகள் இருக்கின்றன. இந்த சுரங்க பாதைகளில் மழைநீர் தேங்கும் பட்சத்தில் போக்குவரத்து பாதிக்கப்படும். ஆகவே இந்த மழை காரணமாக போக்குவரத்து பாதிக்காத அளவில் சுரங்கப்பாதைகளில் தேங்கக்கூடிய தண்ணீரை அகற்றும் பணி என்பது மாநகராட்சி சார்பில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது நிலையில் எந்த சுரங்கப்பாதையிலும் தண்ணீர் தேங்கவில்லை என்றே தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக போக்குவரத்து இந்த சுரங்கப்பாதைகளில் சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தபோதிலும் இன்றைய தினமும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை தொடர்ந்து இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. இதற்கு தகுந்த ஏற்பாடுகளை பொதுமக்கள் செய்து கொள்ள அறிவுறுத்தியிருக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பள்ளிகள் செயல்படும் என்றே தெரிகிறது. நேற்றைய தினம் மிக அதிக கனமழை காணப்பட்டதன் காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தற்போது சாரல் மழையாக தொடர்ந்து வருவதன் காரணமாக இதுவரையில் பள்ளி கல்லூரிகள் எதுவும் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. விக்னேஷ், சுரேஷ்குமார், நீங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலையும் விட்டு மழை பெய்ததா குறிப்பிட்டிருந்தீங்க. 15ஆம் தேதி வரையுமே கனமழை தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்போ சுரங்கப்பாதைகள்லாம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருது அப்படின்ற ஒரு விவரத்தையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு, அது தொடர்பான விவரம். விக்னேஷ், சென்னையை பொறுத்தவரையில் பருவமழை வந்தாலே மக்கள் இந்த மழை வெள்ளம், மழை பாதிப்பு என்பது ஒரு தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் மழை தேங்கக்கூடிய இடங்களை, மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளையும் கண்டறிந்து அந்த இடங்களில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது நிலையில் சுமார் 70% பணிகளுக்கு மேல் நிறைவேற்றிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இதுபோன்ற இடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் மேலும் சில இடங்களில் தற்போது நிலையில் கண்டறியப்பட்டு மழைநீர் தேங்க வாய்ப்பு இருப்பதாக அறியப்பட்ட இடங்களில் ஜெனரேட்டர்களோடு பொருத்தப்பட்ட மின் மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் மோட்டார்கள் மூலமாக எங்காவது தண்ணீர் தேங்கினால் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதேபோன்று டிராக்டர்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்கள், அதன் மூலமாகவும் தண்ணீரை வெளியேற்றி கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த பருவமழைக்கு எதிர்கொள்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை மாநகராட்சி மேற்கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். விக்னேஷ், மழை தொடர்பான விவரங்களை சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்புகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.